கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அதனால கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் அது நன்மையாக தான் இருக்கும். பைபிளில் சொல்லுது, பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேற இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஒரு மனுஷன் இருந்தால் பார்த்துக்கோங்க, அவன் நிறைய சம்பாரிச்சான், பணம் நகை அப்படின்னு சொல்லி நிறைய சம்பாரிச்சு ஒரு குடோன் மாதிரி கட்டி அதில் சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தான். பாரு, ஒரு நாள் திடீர்னு மறிச்சு போயிட்டான். அவன் சம்பாரிச்சு வச்சதெல்லாம் வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இது மாதிரி தான் நம்ம சம்பாரிச்சு வச்ச சொத்தெல்லாம், நம்ம சம்பாரிச்சு வச்ச பணத்தெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி சேஃப்டி பண்ணணும், அதை பற்றியே அவன் மைண்ட் ஓடிட்டு இருக்கும். அவனோட நிம்மதி இல்லாமல் அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அதை பற்றியே அவன் யோசனை பூரா இருந்துச்சு. பைபிள் சொல்லி தருகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை நமக்கு மிகுந்த ஆதாயம்னு சொல்லுகிறது. அதனால எப்பவும் போதும், ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.